ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் பயணம் குறித்த தகவல்கள் வெளிவந்திருந்தது. இன்றைய தினம் அந்த பயணம் நடைபெற்று அந்த பயணத்தின் பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் புட்டின் கூட ரஷ்யாவின் வரையறையை மீறி பல தடவைகள் ஜனாதிபதியாக வந்தவராக இருக்கின்றார். அதே போல சீயவர்களும் அங்கே உள்ள சீன சட்டவியலின் படி 2 தடவைகளுக்கு மேல் ஜனாதிபதியாக வர முடியாது என்கின்ற வரமுறையை மீறி நிச்சயமாக வந்தவராகவும் அல்லது தொடராக தனது பதவியை வகிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட ஆளுமை கொண்டவராகவும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார். காட்டர்சரின் சட்டம் என்பது என்னவென்று சொன்னால் பலமானவர்கள் வாழ்வார்கள், பலவீனமானவர்கள் வீழ்வார்கள். எவ்வாறு சிங்கம் தனது பிராந்தியத்தை கட்டுப்படுத்துகின்றதோ அங்கே ஒரு தயவுதாட்சமோ நீதிநிலையோ இல்லை, தனக்கு தேவையான பொழுது எதையும் பெற்றுக்கொள்வது தான் இயல்பு. அதுதான் அந்த லோ ஆஃப் தி ஜங்கிள்ஸ் என்பது. ரெசிடென்ட் ட்ராப், அதாவது ரெசிடென்ட் பொறி எனப்படுகின்ற வளர்ந்து வருகின்ற நாடு வளர்ச்சியடைந்த நாட்டால் தாக்கப்படுமாக இருந்தால் அதை எதிர்த்து தாக்கும் என்று சீனா தாக்குதலுக்கு தயார். தாய்வான் விவகாரத்தில் யாரும் உள்நுழைந்தார் என்பதை தெரிவித்திருந்தார். இந்த உலகம் இப்பொழுது ஒரு 3வது உலகப் போரை நோக்கிய நகர்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பது என்பது பட்டவர்த்தனமான உண்மையாக இருக்கின்றது. உலகை ஒரு ஸ்திரமற்ற நிலைக்கு கொண்டு வந்து தான் மீண்டும் ராஜா என்பதை, ஏனென்றால் இப்பொழுது ஒரு கிழட்டு சிங்கம் என்கின்ற நிலையில் இருக்கின்ற அமெரிக்கா இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் தனது ஆளுமையை கொண்டு வருவதற்கும் இந்த பெட்ரோ டாலர் எனப்படுகின்ற எரிபொருள் வியாபாரம் மூலம் புறப்படுகின்ற பண பங்குவாடல் அல்லது சர்வதேச நாணயமாக டாலர் இருப்பது என்பதை உச்ச நிலையில் வைத்திருப்பதற்கும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றது. அவரை பொறுத்தவரையில் அவர் அதாவது சாதாரண நடைமுறை உலகத்தில் வாழ்பவராக இல்லை. நேற்றைய சட்டமா அதிபரின் செயற்பாடு என்பது அமெரிக்க ஜனநாயக வரலாற்றிலேயே சகல மரபுகளையும் படுகொலைக்குள் தள்ளுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சம்பந்தமாகவோ அவரது பிள்ளைகள் அல்லது அவரது உடனடி குடும்பம் சம்பந்தமான வருமான வரி விதிகளை அல்லது இவ்வளவு காலமும் அவர்கள் வருமான வரி தாக்கல் செய்ததோ அல்லது அது தொடர்பான பத்திரங்களையோ இனிவரும் காலங்களில் யாரும் ஆராய முடியாது என்கின்ற ஒரு கட்டளையை அவர் கையொப்பமிட்டிருக்கின்றார். எனவே அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு ராஜாவாகி வருகின்ற தன்மையைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றது. அவரது ஆசையின் அடிநாதம் இன்னொரு பதவிக்காலம். ஆனால் அதனை தீர்மானிக்கின்ற சக்திகள் அமெரிக்க மக்கள் இருந்த பொழுதும் அவர் முன்னிலைப்படுத்த போகின்ற பேசு பொருள் அந்த நேரம் அதனை தீர்மானிக்கும். வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தியின் பின்னணியில் நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் இப்பொழுது மிகவும் எதிர்பார்த்த ஒரு சந்திப்பு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அண்மையில் சீனாவுக்கு விஜயம் செய்து அங்கே சீன ஜனாதிபதியை சந்தித்து பல திட்டங்கள் குறித்தும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் பேசியிருந்தார். இதனை அடுத்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் பயணம் குறித்த தகவல்கள் வெளிவந்திருந்தது. இன்றைய தினம் அந்த பயணம் நடைபெற்று அந்த பயணத்தின் பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். குறிப்பாக இந்த வரவேற்பானது மிகவும் சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்து ரஷ்யாவினுடைய தலைவரை வரவேற்றதாக சீன தரப்பு குறிப்பிட்டிருக்கின்றது. செங்கம்பள வரவேற்பு இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இது வழமையான ஒரு சந்திப்பாக இருந்தாலும் கூட இந்த சந்திப்பிலும் முக்கியத்துவம் வாய்ந்த சில விடயங்கள் மிக முக்கியமாக பேசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக எண்ணெய் விநியோக குழாய் திட்டம் என்பது தற்பொழுது உயிர் பெற்றிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இது குறித்த விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த சந்திப்பு ஏற்கனவே வருடம் நடைபெறுகின்ற சந்திப்பாக இருந்தாலும் கூட தற்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசிய விடயங்களை தொடர்ந்து இந்த சந்திப்பானது மிக முக்கியத்துவம் பெற்ற விடயமாக பார்க்கப்படுவதோடு தற்போது உலக ஒழுக்கில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் என்பது மிக முக்கியமாக பேசப்படுகின்ற நிலையில் இந்த உலக ஒழுக்கு பற்றிய விடயங்களையும் அவர்கள் பேசியிருப்பதான செய்திகள் வெளிவருகின்றன. உண்மையில் இன்றைய காலகட்டத்தில் இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் பற்றி குறிப்பிடுங்கள். குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியினுடைய விஜயத்தை தொடர்ந்து ரஷ்ய ஜனாதிபதி சந்தித்திருப்பதானது எவ்வாறான ஒப்புநோக்கலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சந்திப்பாக பார்க்கலாம்? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல அதாவது 2 மிகவும் நெருங்கிய நண்பர்கள் சந்திப்பு என்பதனை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால்
2013 2026 வரையான காலப்பகுதிகளில் இவர்கள் இருவரும் 40 தடவைகளுக்கு மேல் சந்தித்திருக்கின்றார்கள். சீன விஜயங்கள் என்றல்ல, அது மகாநாடுகளாகவும் பல இடங்களில் சந்திக்கின்ற போதும் தங்களுடைய சந்திப்புகளை தொடர்ந்திருக்கின்றார்கள். அதைவிட சீனாவின் உறவு என்பது ரஷ்யாவுடன் தொடு எல்லையை கொண்ட ஒரு நாடாக மாத்திரமல்ல, அவர்களுடைய ஒரு நெருக்கமான ஒரு நீண்ட நெடிய உறவாக சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே 2 விடயங்கள் இருக்கின்றன தொட்டி செல்வதற்கு. முதலாவதாக பூட்டினோ அல்லது சீன அதிபர் ஷி அவர்களோ இருவருமே தங்களுடைய ஆட்சிகளை தொடர் ஆட்சிகளாக கொண்டு செல்வதற்கான முயற்சியில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். பூட்டின் கூட ரஷ்யாவின் வரையறையை மீறி பல தடவைகள் ஜனாதிபதியாக வந்தவராக இருக்கின்றார். அதே போல ஷி அவர்களும் அங்கே உள்ள சீன சட்டவியலின் படி 2 தடவைகளுக்கு மேல் ஜனாதிபதியாக வர முடியாது என்கின்ற வரமுறையை மீறி நிச்சயமாக வந்தவராகவும் அல்லது தொடராக தனது பதவியை வகிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட ஆளுமை கொண்டவராகவும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் இந்த அமெரிக்காவுடனான பேச்சு அல்லது அமெரிக்காவுடனான நிலைப்பாடு குறித்த கருத்தியலில் இவருடைய கருத்து என்பது முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் ஒரு நடைமுறை பழமொழி ஒன்றை கூறியிருக்கின்றார். தற்பொழுதைய உலக வழக்கு என்பது காட்டரசனின் சட்டமாக இருக்கின்றது என்று. காட்டரசரின் சட்டம் என்பது என்னவென்று சொன்னால், பலமானவர்கள் வாழ்வார்கள், பலவீனமானவர்கள் வீழ்வார்கள். எவ்வாறு சிங்கம் தனது பிராந்தியத்தை கட்டுப்படுத்துகின்றதோ, அங்கே ஒரு தயவுதாட்சமோ நீதிநிலையோ இல்லை, தனக்கு தேவையான பொழுது எதையும் பெற்றுக்கொள்வது தான் இயல்பு. அதுதான் அந்த லோ ஆஃப் தி யங்கிள்ஸ் என்பது. அதனைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு காரமான குறிப்பீடு. அதாவது சாதாரண ஒரு முக்கியமான நாட்டை இவ்வாறு குறிப்பிட முடியாது உலக அரசியல் என்கின்ற ரீதியிலும், ஆனால் உண்மைத்தன்மையை சுட்டிக்காட்டி இருக்கின்றது. இதேவேளை நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த வரவேற்பு என்பது இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால் நம்பிக்கை. அதாவது இரு தரப்புகளுக்கு இடையான நம்பிக்கை தான் அந்த வரவேற்பின் முக்கியத்துவத்தை கொடுப்பது. இங்கே வரவேற்பு என்பது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வரவேற்பை விட மிகவும் ஏற்கப்பட்டதாகவும், அதை எவ்வாறு இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சிறுவர்கள் அந்த வாழ்த்துக்களை பாடியது போல, அதாவது மாநிலத்திலிருந்து வரவேற்பு கொடுக்கப்பட்ட பொழுது இவருக்கும் அவ்வாறான கொடுக்கப்பட்டாலும் டொனால்ட் ட்ரம்ப் தரப்பினருக்கு சந்தேகங்கள் என்பன பல இருந்தன. அதாவது இவர்கள் தங்களை தொடர்வார்களா, தங்களை கண்காணிக்கின்றார்களா, அல்லது தங்களுக்கு தருகின்ற பரிசு பொருட்களில் கூட எதையாவது வைத்து தருகின்றார்களா. அங்கே ஒரு அநாகரிகமான செயல் கூட இடம்பெற்றிருந்தது. சீன அரசால் வழங்கப்பட்ட ஞாபக பரிசுகள் அனைத்தையும் இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 என்கின்ற விமானத்தில் ஏறுவதற்கு முதல் அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைவரும் அந்த ஒரு கழிவு கூடையில் கொட்டுவதை காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் தங்களுடைய விமானத்தின் ஒட்டுக்கேட்புகள் போன்றவற்றிற்கு இவை பயன்படலாம் என்று. ஆனால் அவர்களுக்கு மாற்று வழி இருந்தது. அதனை மறைமுகமாக செய்யக்கூடிய வழி இருந்தது. அல்லது அவர்களுடைய குண்டு துளைக்காத வாகனத்தை கொண்டு வந்த ஹெர்குலிஸ் 30 விமானங்கள் அங்கே இருந்திருந்தன. அவற்றின் மூலம் கூட அவற்றை கொண்டு வந்திருக்கலாம், அல்லது மறைமுகமாக அவற்றை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அது நேரடியாக செய்யப்பட்ட பொழுது நம்பிக்கை இன்மை என்கின்ற தன்மை அமெரிக்காவுக்கும் சீனாவிற்கும் இருக்கின்றது, அல்லது சீனா மீதான சந்தேக பார்வை பலமாக அமெரிக்காவுக்கு இருக்கின்றது இந்த உளவு பார்த்தல் விடயத்தில் என்பதை காட்டி நின்றது. ஆனால் இங்கே பூட்டின் அவர்களுடைய விடயம் என்பது அவர் சாதாரணமாக சமையலறைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு கூட அந்த அவருடைய தங்கு தடையற்ற நம்பிக்கையான விடயமாக பார்க்கப்பட்டிருந்தது. இது நிச்சயமாக ஒரு எண்ணெய், நீங்கள் குறிப்பிட்டது போன்ற இந்த எண்ணெய் குழாய் விவகாரங்களில் உண்மையான முடிவு அறிவிக்கப்படவில்லை அல்லது எட்டப்படவில்லை. இந்த சைபீரியா ஊடாக கொண்டு செல்லப்பட போகின்ற இந்த எண்ணெய் திட்டம் என்பதில், ஆனால் அந்த திட்டம் என்பது மிகவும் முக்கியமானது என்று சொன்னால், அதன் மூலம் வருடத்திற்கு 50 பில்லியன் கியூபிக் மீட்டர் இந்த எண்ணெயை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை சீனா
ம்ஹும். சீனா பெறும். இருந்த பொழுதிலும் இந்த திட்டம் என்பது எவ்வாறு, அதாவது ஏன் இறுதி இலக்கை எட்டப்படவில்லை அல்லது இறுதி இலக்கு என்பது தற்பொழுது தவிர்க்கப்படுகின்றதா உலகிற்கு சொல்லாமல் என்பதுதான் அந்த ஒரு தெரியாத அல்லது மயக்கமான விடயமாக இருக்கின்றது. என்றால் அவர்களுடைய உறவாடல் என்பது நீடித்து நிலைத்து நிற்பதாகவும் மிகவும் நம்பிக்கையானதாகவும் இருப்பதாகத்தான் அந்த வீடியோ காட்சிகள் தெரிவிக்கின்றன. இருந்த பொழுதிலும் எவ்வாறாக இது அதாவது வந்து பயனை தரும் என்பது என்னன்னு தெரியாத பொழுதிலும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு சில நாட்களுக்குள்ளேயே இவ்வாறான சந்திப்பை மேற்கொள்வது என்பது சீன ரஷ்ய உறவு என்பது மிகவும் முக்கியமானது என்பதை காட்டுவதாகவும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் சந்திப்பின் பொழுது குறிப்பிட்ட கிரேக்க பழமொழியான இந்த ரெசிடென்ட் ட்ராப், அதாவது ரெசிடென்ட் பொறி எனப்படுகின்ற வளர்ந்து வருகின்ற நாடு வளர்ச்சியடைந்த நாட்டால் தாக்கப்படுமாக இருந்தால் அது எதிர்த்து தாக்கும் என்று சீனா தாக்குதலுக்கு தயார், தாய்வான் விவகாரத்தில் யாரும் உள்நுழைந்தார் என்பதை தெரிவித்திருந்தார். இப்பொழுது ரஷ்ய அதிபரின் வருகையின் பொழுது காட்டர்சனின் ஆட்சிதான் நடைபெறுகின்றது உலக அரசியலில். ஆனால் இது மிகவும் கவலைக்குரியது என்று தெரிவித்திருக்கின்றார். இது நிச்சயமாக ஈரான் போர் மற்றும் உக்ரைன் போருக்கு கூட ஒரு ஊக்குதுணை சக்தியாக அந்த போர் எவ்வாறான முடிவுக்கு வரும் என்பதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக கூட நாங்கள் கருதலாம். ஆனால் இப்பொழுது பலருடைய அவதானிப்புகளின்படி சீனா தன்னுடைய ஆதரவு நிலையை வெளிப்படையாக ரஷ்யாவுக்கு தெரிவிப்பதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுவதாக குறிப்பிடுகிறார்கள். உண்மையில் அது உதவி செய்யும் மனப்பாங்கையில் தான் இருக்கின்றது. இருந்த போதிலும் அதை அப்பட்டமாக வெளியே தெரியாதவாறு கொஞ்சம் எட்டி நிற்பது போன்ற ஒரு பார்வையை காட்ட முனைகின்றது என்ற ஒரு விடயத்தில் அவர்கள் இதனை விவரிக்கின்றார்கள். இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உங்களுடைய அவதானம் எப்படி இருக்கிறது? இல்லை, நிச்சயமாக. அதாவது உலகின் போக்கு மாறி வருகின்றது. இது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவர்கள் தாமதப்படுத்துகின்றார்களா அல்லது தயங்குகின்றார்களா என்கின்ற விடயம் என்பது ராஜதந்திர வரைகோட்டிற்கும் ஒரு போர் முறை வரைகோட்டிற்கும் இடையிலான இடைவெளி என்று கூறலாம். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் இப்பொழுது ஒரு 3வது உலகப் போரை நோக்கிய நகர்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பது என்பது பட்டவர்த்தனமான உண்மையாக இருக்கின்றது. அது அமெரிக்காவிற்கு தேவையான ஒரு நடவடிக்கையாகவும் இருக்கின்றது. இப்பொழுது ஈரான் போரரங்கு என்பது நின்று நிலைக்கப் போகின்ற ஒரு போரரங்காகவும், அதன் மூலம் உலகம் என்பது பொருளாதார தயக்க நிலைக்கு இல்லாமல் ஒரு பாதக நிலைக்கு செல்லக்கூடியதாக, குறிப்பாக உணவு போன்ற விடயங்களில் செல்லக்கூடியதையும் சகல நாடுகளும் ஏற்கின்றன. அதற்குரிய மாற்று வழிகளை எல்லாம் எடுக்கின்றன. எனவே அவ்வாறான நிலையில் தங்களுடைய பங்கு எவ்வாறு இருக்கும் என்பதை தற்பொழுது காட்ட முடியாது. இப்பொழுது அதாவது போர் ஒன்றுக்குள் பொருது சக்தியாக இவர்கள் புகுவார்களா என்றால் அதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் ஆதரவு புலம் எவ்வாறு இருக்கும் அல்லது அனுகூலங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு நிலைநாட்டுகின்ற சக்திகளாக அல்லது ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய பேச்சுவார்த்தை ஒன்றிற்கான மிகவும் தீவிர அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு தரப்பாக இவர்கள் மாறக்கூடிய தரப்பு இருக்கின்றது. ஒரு பக்கம் இவர்கள் சாய்ந்தால், குறிப்பாக ஈரானின் பக்கம் ரஷ்யாவும் சீனாவும் சாய்ந்தால் அமெரிக்காவிற்கு தனது முடிவுகளை மாற்ற வேண்டிய தேவைகள் எல்லாம் ஏற்படும். அவ்வாறான ஒரு நிலைக்குத்தான் அவர்கள் இட்டு செல்கின்றார்கள் என்பது பார்க்க ஒரு தெரிகின்ற விடயமாக இருக்கின்றது. என்னவென்று சொன்னால் போரை அவர்கள் தொடர விருப்பம் இல்லாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய தேவை அப்படி. இப்பொழுது நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்களானால் உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்த பொழுது சர்வதேச அளவில் முடக்கப்பட்ட ரஷ்யாவின் மற்றும் ரஷ்ய பணக்காரர்களின் சொத்துக்கள் என்பன சுமார் $270 பில்லியன் மேலானவை. அவைகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை, அல்லது அவைகள் விடுவிக்கப்பட்டால் கூட பல உல்லாச படகுகளோ அல்லது விமானங்கள் கூட பாவிக்க முடியாத நிலையில் அல்லது அவை அரச உடைமைகளாக அந்த நாடுகளால் ஆக்கப்படுகின்ற நிலைமை கூட இருக்கின்றது. இப்பொழுது அதாவது பெரிய கொள்கலன் விமானம் வந்து டொரண்டோ பிஎஸ்என் விமான நிலையத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விமானம் இனி அங்கே செல்லக்கூடிய நிலையிலும் இல்லை. அது வேறு தேவைகளுக்காக உதிரி பாகங்களாக்கப்படலாம் அல்லது அரசு அது தொடர்பான முடிவு எடுக்கின்ற நிலை என்பது வந்துவிட்டது என்றால் 6 ஆண்டுகள் பராமரிப்பு அற்று சாதாரணமாக நிற்கின்ற விமானமாகவும் அது மீள கொடுக்கின்ற தன்மை என்பது இல்லாததாகவும் என்றால் நேட்டோவின்
நேட்டோவின் அதாவது நேட்டோவின் ஆளுமைப்படி அல்லது அவர்களுடைய அறிவுறுத்தல் படி இடம்பெற்ற சம்பவங்களாக இருக்கின்றன. எனவே ரஷ்யாவை பொறுத்தவரையில் அதிலிருந்து மீள்கின்ற ஒரு தரப்பாகவும், அதே நேரம் சீனா என்பது தனக்கு தேவையான எரிபொருளை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை நிர்ணயிக்கின்ற தரப்பாகவும் இருக்கின்ற பொழுதும் சமாதான முயற்சிகளில் சில வேளைகளில் இவர்களுடைய பங்கு என்பது பாரிய அளவில் இருக்கலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. என்றால் இந்த போர் நிச்சயமாக நாளை அல்லது நாளை மறுதினம் முடியக்கூடியதாக அல்ல. இது பல ஆண்டுகள் நீடித்து செல்லக்கூடியதாகத்தான் உலக வல்லுநர்கள் அனைவரும் கணிக்கின்றார்கள். அதை அமெரிக்கா மிகவும் திட்டமிட்டு செய்கின்றது. அதன் மூலம் உலகை ஒரு ஸ்திரமற்ற நிலைக்கு கொண்டு வந்து தான் மீண்டும் ராஜா என்பது. ஏனென்றால் இப்பொழுது ஒரு கிழட்டு சிங்கம் என்கின்ற நிலையில் இருக்கின்ற அமெரிக்கா இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் தனது ஆளுமையை கொண்டு வருவதற்கும் இந்த பெட்ரோ டாலர் எனப்படுகின்ற எரிபொருள் வியாபாரம் மூலம் புறப்படுகின்ற பண பங்குவாடல் அல்லது சர்வதேச நாணயமாக டாலர் இருப்பது என்பதை உச்ச நிலையில் வைத்திருப்பதற்கும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றது. இவ்வாறான சிக்கல்கள் இருக்கின்ற பொழுதும் நீங்கள் முன்னர் குறிப்பிட்ட ஒரு விடயம், ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால் தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்பவராக விளாடிமிர் புட்டின் அவர்கள் இருக்கின்றார். அதே போன்று ஷி ஜின்பிங் அவர்களும் அவ்வாறான ஒரு நிலையில் தான் தொடர்ந்து செல்கின்றார். இதே ஒரு விருப்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதியும் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? தொடர்ந்து தானே அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை சீனா ரஷ்யாவை தொடர்ந்து அமெரிக்காவும் பின்தொடரக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக ஏற்படுகிறதா? இல்லை, அவருக்கு அந்த ஆசை என்பது இருக்கின்றது. அவரை பொறுத்தவரையில் அவர் அதாவது சாதாரண நடைமுறை உலகத்தில் வாழ்பவராக இல்லை. நேற்றைய சட்டமா அதிபரின் செயற்பாடு என்பது அமெரிக்க ஜனநாயக வரலாற்றிலேயே சகல மரபுகளையும் படுகொலைக்குள் தள்ளுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சம்பந்தமாகவோ அவரது பிள்ளைகள் அல்லது அவரது உடனடி குடும்பம் சம்பந்தமான வருமான வரி விதிகளை அல்லது இவ்வளவு காலமும் அவர்கள் வருமான வரி தாக்கல் செய்ததோ அல்லது அது தொடர்பான பத்திரங்களையோ இனிவரும் காலங்களில் யாரும் ஆராய முடியாது என்கின்ற ஒரு கட்டளையை அவர் கையொப்பமிட்டிருக்கின்றார். எனவே அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு ராஜாவாகி வருகின்ற தன்மையைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றது. அதைவிட அவருடைய கருத்தாடலின்படி அவரை பொறுத்தவரையில் இந்த இடையில் ஒரு முறை தோற்றது என்பது தானாக தோற்கவில்லை. அது உண்மையிலேயே டெமோக்ராட்டிக் பார்ட்டி தங்களுடைய வாக்குகளை திருடிவிட்டது என்பதை அவருடைய எண்ணம். அதன் மூலம்தான் அவர் இந்த ஒயிட் ஹவுஸ் என்ற வெள்ளை மாளிகை புரட்சி போன்றவற்றை எல்லாம் செய்திருந்தார். மக்களை உள்ளே செல்லுங்கள், தாக்குங்கள், எங்களுடைய வாக்குகள் களவாடப்பட்டிருக்கின்றன என்கின்ற நிலையில் அவரை பொறுத்தவரையில் இது அவர் தனது இரண்டாவது பதவிக்காலமாகவும் இன்னும் ஒரு பதவிக்காலம் தனக்கு இருப்பதான ஒரு கருத்தியலைத்தான் கொண்டவராக இருக்கின்றார். ஆனால் அமெரிக்க மக்கள் இதற்கு எவ்வாறு சர்வீஸ் ஆய்ப்பார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. தேர்தல் என்று வரும் பொழுது இவ்வாறான உணர்வுடல்கள் இருந்தால் நிச்சயமாக அவரால் வெல்ல முடியும் என்றால் கடந்த தேர்தலில் கூட எத்தனையோ எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டும் அவரை தேர்ந்தெடுத்தவர்களாக அமெரிக்கர்கள் தான் இருக்கின்றார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் தாங்கள் ஒரு பெரிய பிழையை விட்டிருக்கின்றோம் என்பதை சொல்லியிருந்தார்கள். எனவே அமெரிக்க மக்களின் மனத்தை அந்த நேரத்தில் திருப்பக்கூடிய பேசு பொருட்கள் அல்லது உடனடி நடவடிக்கைகளை அவர் ஆரம்பித்து அதன் மூலம் வெற்றி பெறக்கூடியவராக மாறுவார். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த டேரிஃப் எனப்படுகின்ற வரி குறித்த விவகாரங்கள் இல்லாமல் இப்பொழுது எவ்வாறு இந்த எண்ணெய் விநியோகத்தில் முக்கியத்துவம் பெறுவது என்பதையும் இப்பொழுது கூறியிருக்கின்றார். 3 அல்லது 4 நாட்களுக்கு தீர்வு வராவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் தொடுப்போம் என்று. ஆனால் மறுபக்கமாக இங்கே பீஃபா என்கின்ற உலக உதைப்பந்தாட்ட கிண்ண போட்டி அடுத்த இன்னும் சில வாரங்களில் ஆரம்பமாக போன்றது. ஜூன் 11ஆம் தேதி என்று நினைக்கிறேன், தேதி ஜூன் 11ஆம் தேதி ஆரம்பமாக போன்றது. அப்பொழுது அவ்வாறு ஆரம்பமானால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அதாவது செல்வ செழிப்பை அல்லது பொருளாதார மேம்பாட்டை உல்லாச பயணிகள் மற்றும் ரசிகர்கள் வருகைகள் மூலம் பெற முடியாத தன்மை கூட ஏற்படும். எனவே இதை மிரட்டலாக கொண்டு செல்கின்றாரா அல்லது உண்மையில் செய்கின்றாரா என்று தெரியாத பொழுதும் அவரது ஆசையின் அடிநாதம் இன்னொரு பதவிக்காலம். ஆனால் அதனை தீர்மானிக்கின்ற சக்திகள் அமெரிக்க மக்கள் இருந்த பொழுதிலும் அவர் முன்னிலைப்படுத்த போகின்ற பேசு பொருள் அந்த நேரம் அதனை தீர்மானிக்கும். அதுதான் உண்மை. நன்றி. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் பல விடயங்கள் குறித்து பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.